விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளைப் போல ஒரு கட்சி அல்ல. கருத்தியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி, வழிநடத்தப்படுகிற கட்சி. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிற மற்ற தலைவர்களைப் போல ஒரு தலைவர் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு அரசியல் தளத்தில் கருத்தியலை முன்வைத்து அதையே முதன்மை பொருளாக வைத்து களமாடுகிற ஒரு தலைவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒருவர் தேர்வு செய்து அவர் அதில் பயணிக்கிறார் என்றால் அவர் ஒரு தனிச்சிறப்புடையவராகத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு அடிப்படை கருத்தியல் புரிதல் இருக்க வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது வெறுமனே ஒரு அரசியல் கணக்கு இருந்தால் மட்டும் அது சாத்தியமில்லை. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு கருத்தியல் உறுதி இருந்தால் மட்டும்தான் இந்த தலைமையை ஏற்க முடியும். பல பேர் ஏற்றுக்கொள்வார்கள், பல பேர் இந்த கட்சிக்குள் வருவார்கள். ஆனால் எல்லோரும் தாக்குப்பிடித்து நிற்க முடியுமா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கட்சி அமைப்பாகும் போதே அந்த அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு, இன்றைக்கு இருப்பதை போல இல்லை அன்றைய சூழல். இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கிறோம், கூட்டணியோடு இருக்கிறோம், கூட்டணியை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறோம், அரசியல் திசைவெளியை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் சூழ்ந்திருந்த காலம், நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த காலம், மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருந்த காலம். இந்த கட்சி பின்னாளில் தேர்தல் அரசியலுக்கு வரும், தேர்தலில் போட்டியிடும், அதிகார வாய்ப்புகளை பகிரக்கூடிய நிலை வரும் என்பதெல்லாம் சிந்தனையில் கூட இல்லாத காலம். தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் செய்த காலம். அந்த காலத்தில், நெருக்கடி மிகுந்த காலத்தில் இந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு, அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு, தலைவர் எழுச்சி தமிழரின் கரத்தை பற்றி நின்று, உறுதியோடு நின்று ஒருவர் களமாட வருகிறார், வந்திருக்கிறார் என்றால் இந்த கட்சியில் பயணிக்கிற எல்லாரையும் விடவும் சிறப்புக்குரியவர் அவர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒருவர் தான் நம்முடைய அண்ணன் மறைந்த ஏசி பாவரசு. தொடக்க காலத்தில், நெருக்கடி காலம் முதல் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் விடுதலை சிறுத்தையாகவே இருந்தார், விடுதலை சிறுத்தையாகவே மிளிர்ந்தார், விடுதலை சிறுத்தையாகவே மறைந்தார். கொள்கை பிடிப்புள்ள விடுதலை சிறுத்தையாகவே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் களப்போராளியை இழந்திருக்கிறோம். எல்லோரும் அவருடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். ஒருவர் வாழும்போது, நம்முடன் பயணிக்கும் போது அவருடைய மதிப்பு நமக்கு எளிதில் விளங்குவதில்லை. உடன் பயணிக்கும் போது அதனுடைய மதிப்பு நமக்கு விளங்குவதில்லை. ஒருவர் இல்லை என்கிற நிலையில், அந்த வெறுமையில்தான் அதனுடைய அருமை நமக்கு புரிகிறது. அப்படித்தான் ஐயா உஞ்சை அரசன் அவர்கள் இந்த கட்சியில் எல்லா சிக்கலையும் எதிர்கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக, உடன்பாட்டுக்கு உரியவராக, 2 பேருக்கிடையில் முரண்பாடு என்றால் அழைத்து பேசி அதை சரி செய்யக்கூடியவராக, நமக்கும் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அழைத்து அவரிடம் சொல்லி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஒரு மூத்த அண்ணன் என்கிற அளவுக்கு ஒரு நிலையில் அவர் இருந்தார். அவர் மறைந்து போனார் ஒரு வெற்றிடம். அதற்கு அப்புறம் நம்முடைய அண்ணன் பாவரசு அவர்கள் அதே போன்று வாஞ்சியோடு பழகக்கூடியவர், ஒரு குறுகிய கணக்கு போட்டு பேசக்கூடியவர் அல்ல, திறந்த மனதோடு பேசக்கூடியவர். எதையும் அவரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை என்றால் சுட்டி காட்ட முடியும். இதை பேசி சரி செய்யுங்கள் என்று அவரிடம் முறையிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். எல்லோருக்கும் இந்த இழப்பை உணரக்கூடிய நிலை இருக்குது. எல்லோரும் அதை உணர்றோம். நம்ம
அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தோழரை இழந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் 2011ஆம் ஆண்டு நான் கட்சியில் இணையும் போது, தலைவரின் கரத்தை பற்றி இந்த கட்சியில் என்னை நான் இணைத்துக் கொள்ளும் போது, அந்த நிகழ்வில் ஒரு சிறிய அறையில் ஒரு அலுவலகத்தில் தான் அந்த இணைவு நடைபெற்றது. ஒன்றும் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் வச்சு அப்படிலாம் இணையல. திடுமென அப்படியே ஒரு அலுவலகத்துக்குள்ள இந்த அட்மின் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கேட்கணும் யூசுப் அண்ணனுடைய கட்டிடம், அங்கே ஒரு அறையில் அந்த இணைவு நடந்தது. அப்போது தலைவரின் கரத்தை நான் பற்றி அந்த இணைப்பை அறிவிக்கிற நேரத்தில் வலது பக்கத்தில் உஞ்சையரசன் அவர்களும் இடது பக்கத்தில் அண்ணன் பாவரசு அவர்களும் இருந்தார்கள். 2 பேரும் இப்போது இல்லை என்பதை நினைத்து தனிப்பட்ட முறையில் நான் பெரிதும் வருந்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இணக்கமான நெருக்கமான கொள்கை புரிதல் உள்ள நம்முடைய ஒரு மூத்த தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய கட்சியினுடைய ஒரு களப்போராளியை இழந்திருக்கிறோம். ஆனாலும் அது போன்றவர்கள் தான் நம்முடைய கட்சிக்கு மிகப்பெரிய உரம். இந்த கட்சியை எவ்வளவோ குறை மதிப்பீடு செய்தார்கள், அண்டர் எஸ்டிமேட், எவ்வளவோ மலினப்படுத்தினார்கள். இந்த கட்சியை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்புரை செய்தார்கள், அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அத்தனையும் தாண்டி இந்த கட்சி இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த கட்சி என்ன செய்ய போகிறது, என்ன முடிவு எடுக்க போகிறது என்பது இன்றைக்கு விவாத பொருளாகிறது என்றால், தலைவர் கருத்து சொன்னாலும் விவாதம், எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் விவாதம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால், இப்போ பார்க்கிறோம் இன்றைக்கு நடப்பு அரசியலில் கூட தலைவரின் அமைதி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சியும் அவர்களுக்கான இடங்கள் என்ன என்று வெளிப்படையாக கேட்கிறார்கள், பேசுகிறார்கள், பேட்டி கொடுக்கிறார்கள், விவாதமாகிறது. ஆனால் தலைவர் எந்த இடத்திலும் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை, அமைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த அமைதி மிகப்பெரிய புயல் போல தமிழ்நாட்டு அரசியலில் அடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய தாக்கம். ஒரு அரசியல் எப்படி நடத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு எல்லோரும் விடுதலை சிறுத்தைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது. இந்த நிலை எப்படி வரும்? ஒருவரால் சாத்தியமா, இருவரால் சாத்தியமா, ஒரு சிறிய கூட்டத்தால் சாத்தியமா? அண்ணன் ஏசி பாவரசு போன்ற லட்சோப லட்ச சிறுத்தைகளால் சாத்தியமாகி இருக்கிறது. அவர்கள் போட்ட உரம் இது, அவர்கள் காட்டிய உறுதியின் வெளிப்பாடு இது. யார் போனாலும் அவர் ஒருவராகத்தான் வெளியே போவாரை தவிர அவரோடு உடன் போவதற்கு இந்த கட்சியில் ஒருவர் இருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி கருத்தியல் வலிமை உள்ள கட்சி. அப்படி ஒருவர் கூட போக மாட்டார் என்பதுதான் 30 ஆண்டுகளாக தலைவர் பதித்திருக்கிற தடம். 30 ஆண்டுகளாக அப்படி இழப்புகளை ஏற்றுக்கொண்டாலும், வலிகளை தாங்கினாலும், வழக்குகளை தாங்கினாலும் இந்த கட்சியில் தான் நிற்பேன், தலைவர் எழுச்சி தமிழின் கரத்தை வலுப்படுத்தித்தான் நிற்பேன் என்று சொல்லி லட்சோப லட்ச சிறுத்தைகள் இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் அதுதான் இந்த கட்சி பெற்றிருக்கிற வலிமை. அப்படிப்பட்ட வலிமையை நாம் அடைவதற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர் தான் அண்ணன் ஏசி பாவரசு. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரோடு, அந்த குடும்பத்தோடு, அந்த பிள்ளையோடு நாம் நிற்க வேண்டும். நிற்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லோரையும், ஒவ்வொரு சிறுத்தையும் தன் பிள்ளையாக பார்க்கிறார், தன் குடும்ப உறவாக பார்க்கிறார், தன் இரத்த உறவாக பார்க்கிறார். அப்படி பார்ப்பதனால் தான் இந்த கட்சி இவ்வளவு அடர்த்தியாக, இவ்வளவு செழுமையாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த கட்சி நீடித்து நிலைத்து நிற்கும். அதற்கு அண்ணன் ஏசி பாவரசு போன்றவர்கள் உரமாக விளங்கி இருக்கிறார்கள். அவருடைய புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த தலைமை கழக தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.